அனைத்து உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என் குலதெய்வம் பிரகாசுர முனிவர் பகவானையும், என் குலதெய்வம் அங்காள ஈஸ்வரி தாயையும், சோழ ஜாம்பாவங்கள் அனைவரையும் வேண்டி வணங்கிக் கொண்டு ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சோதிடத்திற்கு கிரகங்கள் 9 எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று 5 அங்கங்கள் மிக முக்கியமானது. அந்த 5 அங்கங்களை பஞ்ச அங்கங்களாக கொண்டு தொகுக்கப்பட்டதுதான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கம் என்பது சோதிடத்திற்கு மிக மிக முக்கியமானது. அந்த 5 அங்கங்கள் என்பது வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் என 5 அங்கங்களை உள்ளடக்கியதுதான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கம் மிக மிக முக்கியமானது. அதில் இப்போது நாம் வாரம் என்பது உங்களுக்கு தெரிந்ததுதான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என 7 கிழமைகள் தான் வாரம் எனப்படும். 27 நட்சத்திர கூட்டங்களை தான் 27 நட்சத்திரம் என நாம் சொல்கிறோம். அந்த 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களுக்கு சமமாக 3 நட்சத்திரமாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நட்சத்திரத்தை எவை எந்தெந்த கிரகங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது இந்த வீடியோவில் காண்போம். கேது பகவானுக்கு அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூல நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. சுக்கிர பகவானுக்கு பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. சூரிய பகவானுக்கு கிருத்திகை நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. சந்திர பகவானுக்கு ரோகிணி நட்சத்திரம், அஸ்தம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. செவ்வாய் பகவானுக்கு மிருக சீரிசம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ராகு பகவானுக்கு திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. குரு பகவானுக்கு புனர்பூசம் நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. சனி பகவானுக்கு பூசம் நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. புதன் பகவானுக்கு ஆயிலிய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 27 நட்சத்திரங்களும் 9 நவக்கிரகங்களுக்கு 3 பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.